அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதிதாக போடப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில தானே அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. இந்தியாவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பலவிதமான சவால்களை விடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தலாம். சவுதி அரேபியா அதேபோல் பாகிஸ்தான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சவுதி பிரதமர் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீஃபும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பிரதமர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவரோட ஷெவாஸ் ஷெரீஃப் இவங்க சவுதிக்கு போகிறாங்க. இவர்கள் இருவரும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடந்துச்சு, வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அது இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. அதாவது ஒரு நாட்டுக்கு ஆபத்து, இப்போ சவுதிக்கு ஆபத்து அப்படின்னாலோ பாகிஸ்தானுக்கு ஆபத்து அப்படின்னாலோ மற்ற நாடு இராணுவ ரீதியான உதவிகளை வழங்கும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு நிகரான ஒரு உடன்படிக்கை இது அப்படின்னு பார்க்கப்படுது. 2 நாடுகளுக்கும் இடையில் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இராணுவ பயிற்சிகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், அது மட்டும் இல்லாமல் தாக்குதலை தடுக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தம் இருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூருடைய எதிரொலியா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக பரவலாக கூறப்பட்ட நிலையில் அதனை சவுதி அரேபியா மறுத்திருக்கு. இப்போ சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா கவனிக்க வேண்டிய ஒன்றா, கவலை கொள்ளக்கூடிய ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அப்படி இந்தியா கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் சில சவால்களை ஏற்படுத்தினாலும் எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சவுதி உறவுகள் வலுவான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 2010ஆம் ஆண்டில் ரியாத் பிரகடனம் கையெழுத்தானதிலிருந்தே 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம், பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிச்சிருக்குது. இப்போ கடந்த மே மாதம் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதலை சவுதி கடுமையாக கண்டிச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சீரான உறவுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்ங்கிறது எரிசக்தி. இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய எரிசக்தி நுகர்வோரில் ஒரு நாடு. சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஒரு நம்பகமான சந்தையாக இந்தியா இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்குது. தன்னுடைய எண்ணெய் உற்பத்தியில் 13% இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரம் எண்ணெய் ஏற்றுமதியை சுற்றி தான் இருக்குது. இதனால இந்தியாவை சவுதி எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது தான் பரவலான பார்வையாக இருக்குது.